வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையில் முகநூலில் ஒரு பதிவு பார்த்த உடனே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கும்போது சில விஷயங்கள்லாம் பிடிபட்டது. அவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, அவருடைய உறவினர் பையனை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கார். அந்த பையன் ஒரு வெளிநாட்டில் அருமையான ஒரு சம்பளத்தில் நல்லா வேலை செஞ்சிட்ருக்காரு. 30 வயசுக்கு மேலே ஆச்சு. 5 வருஷமாக போராடி தனி ஆளாக ஒரு வீட்டை கட்டி முடிச்சிருக்காரு. இப்போ அவருக்கு பெண் பார்க்கும் படலம். ஏனோ கல்யாணமே ஆக மாட்டேங்குதான். ஆள் நல்லா இருக்காரு, நல்ல வேலை பார்க்குறாரு, நல்ல சம்பளம் வாங்குறாரு, புதுசாக வீடும் கட்டிட்டாரு. அவருக்கு ரொம்ப மனவேதனைப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு தான் எழுதியிருப்பார் போல். ஏன் இந்த சூழ்நிலை? அதுதான் நம்மளுடைய சில தவறுகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, பெண்களை குறை சொல்லியிருக்காங்க. முதல்ல பெண்கள் அப்படின்னா பெற்றோர்கள் யாருக்கு கழுத்தை நீட்டு அப்படிங்கிறாங்களோ கழுத்தை நீட்டிடுவாங்களாம். இன்றைக்கி அப்படி இல்லை. பெண்கள் தான் ஆண்களை மாப்பிள்ளையை இன்டர்வியூ பண்ணுறாங்க. அவங்க கேட்குற அந்த பேங்க் பேலன்ஸ், சொந்த வீடு, உத்தியோகம், சம்பளம், என்ன எப்படி நடத்துவ, நம்ம 2 பேரும் சமமா, யார் பெரியவங்க, இப்படிங்க பல விஷயங்களை அவங்க அலசி ஆராயும் போது நிறைய ஆண்கள் ஃபெயில் ஆகிடுறாங்க. கல்யாணம் நடக்க மாட்டேங்க. பெண்களுக்கு மட்டும் ஆகுதா என்ன? இவ்வளோ கண்டிஷன் போட்டு இவ்வளோ நல்ல மாப்பிள்ளையவே ரிஜெக்ட் பண்ணும்போது இதை விட நல்ல மாப்பிள்ளைக்கு எங்கே போகிறது? நான் பெண்களை குறை சொல்ல தயாராக இல்லை. இன்றைக்கி ஆண் பெண் சமம் அப்படின்னு வந்ததுனால அவங்க தானாக சுயமாக வாழணும். நாளைக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனைன்னு வந்தால், கணவனை விட்டு பிரிகிற சூழ்நிலை வந்தால் என்னை நான் காப்பாற்றிக்கணும், என்னை சார்ந்தவங்களையும் நான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முயற்சியில் இருக்கிறதுனால, முடிவில் இருக்கிறதுனால அவங்க கேட்குறது தப்பாக ரைட்டாங்கிற ஆர்கியூமெண்ட்டுக்கே நான் வரல. அவங்களுடைய சுய விருப்பம், அதை விட்டுறலாம். இந்த ஆண்கள் 30-35 வயசாகி கல்யாணம் ஆகாமல் இருக்கும் ஆண்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது இப்படி தோணுச்சு. அதாவது, வெளிநாடு, நல்ல சம்பளம், சொந்த வீடு, நீங்கள் வசதியாக தானே இருக்கீங்க. அப்போது நீங்கள் ஏன் அந்த ஈக்குவலான வசதி உள்ள ஒரு பெண்ணை தேடணும்? அவங்க தான் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் பெண்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஒரே தப்பு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா? அதுலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் ஆகும். ஏகப்பட்ட பெண்கள் முதிர் கன்னிகளாக பெருமூச்சு விட்டுக்கொண்டு வீட்டிலேயே சஹாரா பாலைவனங்களை உண்டாக்கி கொண்டு பாவம் பரிதாபமாக இருக்கிறார்கள். அது தவிர உடல் ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள். ஒரு இடத்துல பார்த்தேன், அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, டிட்டர்மினேஷன் உள்ளவர்கள் அப்படின்னு போடுறாங்க. அந்த மாதிரி பெண்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. வசதி இல்லாதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, அழகு இல்லாதவங்க, பணம்னா என்னன்னே தெரியாதவங்க, மகா பரம ஏழைகள். ஆனால் அவங்களுடைய அகக்கண், அவங்களுடைய அக மனசு, அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு துவேஷம்னால என்னென்னு தெரியாது. ஏழ்மையிலே இருந்ததுனால அவங்க எளிமையாகவே பாவமாகவே கஷ்டத்திலே இருக்காங்களே ஒழிய, அவங்களுக்கு போட்டி போடவோ அல்லது ஒருத்தரை குறை சொல்லவோ ஒருத்தரை காயப்படுத்தவோ அவங்களுக்கு தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா அது ஒரு யதார்த்தமான குரூப். ஒரே ஒரு ஆசை தான் அவங்களுக்கு, யார் யாருக்கோ கல்யாணம் ஆகுது, நல்லா இருக்கட்டும், நமக்கு ஒரு கல்யாணம் ஆகிடக்கூடாதா அப்படிங்கிற அந்த ஏக்கம் மட்டும் அவங்களுடைய ஒரே கோரிக்கையாக இருக்குது. பெற்றவங்களாலையும் பெருசாக எதுவும் பண்ணி வைக்க முடியறதில்லை. சரி, காதல் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா அதுவும் அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் செட் ஆகிறதில்ல. அதில் நம்பிக்கை குறைவு இப்போ நிறைய ஆகிப்போச்சு. அப்போ காதலிக்கிறதெல்லாம் உணர்வுபூர்வமான விஷயமா இப்போ இல்லை. உங்களுடைய கிரெடிட் கார்டினுடைய வேல்யூ அமௌண்ட்டை பொறுத்து இப்போ காதல் நடக்குது. கல்யாணமாகாத ஆண் மக்கள், ஆண்கள் கொஞ்சம் நீங்கள் இறங்கி மாற்றி யோசிச்சு, யாரோ ஒரு ஏழை பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்களேன். என்ன கெட்டு போச்சு? அழகுங்கிறது அகத்திலா முகத்திலா? யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு விஷயம் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.